நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா ஓம்ஸ் லா பற்றி பார்க்க போகிறோம். அப்போ ஓம்ஸ் லான்னா சிம்பிளாக நான் சொல்கிறேன் கேளுங்க, ஒன்றுமே இல்லை. I is equal to V by R, ரைட்டா? ஓம்ஸ் லா என்னது? I is equal to V by R. அப்போது இங்கே பாருங்கள், ஐனா கரண்ட்டு இஸ் ஈக்குவல் டு வினா வோல்ட்டு பை ஆர், ஆர்னா ரெசிஸ்டன்ஸ், ரைட்டா? இது ஒரு கண்டக்டர். இந்த கண்டக்டரில் நம்ம பேட்ரி கனெக்ட் பண்ணியிருக்கோம். இது வந்து ஒரு வயரு, ரைட்டா? இது ஒரு முனை, ரைட்டா? இது ஒரு முனை ஏபி. இதில் நம்ம ஒரு பேட்ரி நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் கனெக்ட் பண்ணியிருக்கோம்னா இதில் ஃப்ரீ எலக்ட்ரான்கள் அங்கேயே சுற்றிக்கிட்டு இருக்கும், பக்கத்துலேயே மூவ் ஆகாது. நெகட்டிவ் டு பாசிட்டிவ் மூவ் ஆகாது. இது நெகட்டிவ், இது பாசிட்டிவ், ரைட்டா? இங்கேருந்து இங்கே மூவ் ஆகணும், ஆகாது. ஏன்னு சொன்னால் ஏன் மூவ் ஆகாது? இந்த பேட்டரியிலிருந்து என்ன நம்ம கொடுக்கணும்? பேட்டரிக்குள்ளே என்ன இருக்கும்? எனர்ஜி இருக்கும். பேட்டரிக்குள்ளே என்ன, நல்லா பாருங்க, பேட்டரிக்குள்ளே எனர்ஜி, ஆற்றல் தான் இருக்கும், ரைட்டா? என்ன இருக்கும்? ஆற்றல். நம்ம பேட்டரி கனெக்ஷன் கொடுத்ததுக்கப்புறம், இப்படி கனெக்ஷன் கொடுத்தாச்சுன்னு சொன்னால் என்ன செய்யும்? இந்த பேட்டரியில் உள்ள எனர்ஜியானது என்ன செய்யும்? இந்த வயருக்குள்ளே என்னவாக மாறும்? அதாவது எலக்ட்ரிக், அதாவது இந்த எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல், இது என்ன சொல்லுவாங்க? எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல். எனர்ஜின்னு என்னது? எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் தான் இதுக்குள்ளே இருக்கும். எப்படி நம்ம சாப்பாடு சாப்பிட்றோம், அந்த சாப்பாடை சாப்பிட்டா அது என்னவாக மாறுகிறது? எனர்ஜியாக மாறுகிறது. அந்த எனர்ஜி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம வேலை செய்ய முடியும். உடம்புல எனர்ஜி இருந்தால் தான் வேலை செய்ய முடியும். அந்த எனர்ஜி எங்கேருந்து வருது? சாப்பாடுலேருந்து வருது. அதே மாதிரி இந்த பேட்ரி வந்து ஒரு எனர்ஜியை கொடுக்கும். எங்கே? இந்த வயருக்கு அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேர் எலக்ட்ரிக் ஃபீல்டு. அப்போ இது கொடுத்த உடனே என்ன செய்யும்? இதுக்குள்ளே ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு உண்டாகும். இது வந்து அதாவது மின்புலம் உண்டாகும். இதுக்குள்ளே என்ன உண்டாகும்? எலக்ட்ரிக் ஃபீல்டு, மின்புலம். அந்த மின்புலம் மொத்தம் இந்த வயரில் மின்புலம் உண்டாகும், ரைட்டா? மின்புலம் எதனால் உண்டாகும்? இந்த இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல்னு சொல்லுவாங்க, இல்லை எலக்ட்ரிக் வோல்டேஜ்னு சொல்லுவாங்க, இல்லை வோல்டேஜ்னு சொல்லுவாங்க, எல்லாம் ஒன்று தான். இல்லை பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ்னு சொல்லுவாங்க. பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ், எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல், வோல்டேஜ் எல்லாம் ஒன்று தான், ரைட்டா? எல்லாமே இது ஆற்றல். இந்த பேட்டரியில் கூட ஆற்றல். அது எப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு இந்த மைனஸில் வந்து -2 இருக்குது, ரைட்டா? என்ன இருக்குது? இந்த ப்ளஸில் 20 இருக்குது. அப்போ இது ஆற்றல் எவ்வளவு? -2லேருந்து 20. டிஃபரன்ஸ் எவ்வளவு? டிஃபரன்ஸ் எவ்வளோ இருக்குது? 18. ஆற்றல் எவ்வளவு? 18. அப்போ இது நம்ம சப்ளை கொடுக்க இந்த குறைஞ்சிட்டே வரும். 20 வந்து குறைஞ்சிட்டே வரும். 15 ஆகும். 15 ஆச்சுன்னு என்னது? 13 இருக்கும், ரைட்டா? குறைஞ்சிட்டே வரும். கடைசியில் +2 வந்துடும். +2 வந்தால் என்ன ஆகும்? 0 ஆகிடும். ஏன்னா இது -2, இது +2, 0. ஆற்றல் குறைஞ்சிடுச்சு பேட்டரியில். அப்போ இனிமேல் இதுக்கு சப்ளை கொடுக்க முடியாது. சப்ளை என்னென்னது? அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்டு இதில் உண்டாகாது. அப்போது எலக்ட்ரிக் ஃபீல்டு உண்டாயிடுச்சின்னு சொன்னால் இது ஆற்றல் கொடுத்துருச்சு. எலக்ட்ரிக் ஃபீல்டு இதுக்குள்ளே உண்டாகுது. இதனால் இதுலேருந்து ஆற்றல் இதுக்கு வந்ததுனால இதில் என்ன உண்டாகுது? எலக்ட்ரிக் ஃபீல்டு உண்டாகுது இந்த வயரில். அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டானது என்ன செய்கிறது அப்படின்னா, இந்த நெகட்டிவ் போலாரிட்டியில் உள்ள எலக்ட்ரான்களில் உள்ள சார்ஜ், எலக்ட்ரான் என்ன செய்யுது? சார்ஜ் எடுத்துக்கிட்டு இப்படி மூவ் ஆகுது. எதை நோக்கி? பாசிட்டிவ் நோக்கி மூவ் ஆகுது. அது எப்படி மூவ் ஆகிறதுக்கு தேவையானது என்னது? எலக்ட்ரிக் ஃபீல்டு. இது எலக்ட்ரிக் ஃபீல்டு இதுக்குள்ளே வந்தாத்தே இது மூவ் ஆகும். நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவ் எலக்ட்ரான். அப்போ எலக்ட்ரான் வந்து எதை தூக்கிட்டு போகும்? சார்ஜை தூக்கிட்டு போகும். அப்போ இது சார்ஜை தூக்கிட்டு போகும்போது அதற்கு பதிலாக ப்ளஸில் இருந்து நெகட்டிவ் நோக்கி கன்வென்ஷனல் கரண்ட் பாஸ் ஆகும். இவ்வளோ தான் மொத்தமே. நான் திரும்பி சொல்கிறேன். அதே இது எலக்ட்ரிக் ஃபீல்டு, எலக்ட்ரிக் ஃபீல்டு இதில் உண்டாகுது இல்லை? இதன் காரணமாக பேட்டரியில் உள்ள எனர்ஜி காரணமாக அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு டைரக்ஷனும் பாசிட்டிவ் டு நெகட்டிவ். அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு டைரக்ஷனும் பாசிட்டிவ் டு நெகட்டிவ், கரண்ட்டோட டைரக்ஷனும் பாசிட்டிவ் டு நெகட்டிவ். அந்த எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல், எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கிறதுனால தான் இந்த எலக்ட்ரான் எலக்ட்ரிக் சார்ஜை எடுத்துகிட்டு நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவ்க்கு போகுது, ரைட்டா? அதனால தான் கரண்ட்டு பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவ்க்கு வருது, உண்டாகுது, ரைட்டா? இதுதான். இப்போது இந்த ஓம்ஸில் என்ன சொல்கிறது? இந்த வயரில் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும் இல்லையா? இந்த ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான், அந்த எலக்ட்ரான் ஃப்ளோன்னு என்ன? வெறும் எலக்ட்ரான் போயிட்டுருக்குமா? இப்போ நீ ஸ்கூலுக்கு போகிற, வெறுமனை பையை தூக்கிட்டு போகிற இல்லையா? இல்லை வெறுமனை போயிட்டுருக்கியா? படிக்கிறதுக்கு பையை தூக்கிட்டு போகிற இல்லை? அதை மாதிரி எலக்ட்ரான் எதை தூக்கிட்டு போகும்? சார்ஜை தூக்கிட்டு போகும், நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவ்க்கு. அந்த சார்ஜை தூக்கிட்டு போகிறதுனால பாசிட்டிவ்லேருந்து என்ன வரும்? கரண்ட்டு உண்டாகி நெகட்டிவ்க்கு நோக்கி வரும், ரைட்டா? அப்போது இதில் இந்த வயரில் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். இப்போ நீ வீட்டிலேருந்து போகிற குண்டும் குழியுமா இருக்கல்ல ரோடு, நேராக ப்ளைனாக இருக்கும். இது குழி இருக்கும்போது கீழே இறங்கி நடக்கிற, மேடு வரும்போது மேலே நடக்கிற, அப்போ எனர்ஜி வேஸ்ட் பண்ணுறேன் இல்லையா? அதே இந்த வயரும் இந்த ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான் ஓட்டத்திற்கு தடங்களை ஏற்படுத்தும். அப்போ அது எலக்ட்ரான் ஓட்டம் மெல்ல போகும்.
நல்ல வயரு இருக்கும், இப்போ கெட்ட வயர். ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா எலக்ட்ரானோட ஸ்பீடு கம்மியாகிடும். எதனோட ரெசிஸ்டன்ஸ் எதிர்ப்பு சக்தி. எதனோட அந்த வயரில் ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருந்ததுன்னா எலக்ட்ரான் ஃப்ளோ கம்மியாயிடும், கரண்ட் ஃப்ளோவும் கம்மியாகும். அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்குது, எதிர்ப்பு கம்மியாக இருக்குதுன்னு சொன்னால் எலக்ட்ரானோட ஃப்ளோ வந்து அதிகமாகும். அதனால் சார்ஜ் அதிகமாக எடுத்துகிட்டு போகும், கரண்ட்டு அதிகமாக பாசிட்டிவ் நெகட்டிவ் பாஸ் ஆகும். ரைட்டா? இதுதான் பொருள். இதை வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ரெசிஸ்டன்ஸு, வோல்ட் அண்ட் ஆம்பியர், இது மூணையும் பற்றி படிக்க போகிறோம். இப்போ இது என்னது? ஓம்ஸ் லா என்னது? ஐ கரண்ட்டு V/R. இதை நம்ம கொண்டு வரணும். இதுதான் ஓம்ஸ் லா. இது இந்த பழைய ஃபார்முலாலேருந்து இது கொண்டு வரணும். I is directly proportional to the voltage and is inversely proportional to the resistance. அப்படின்னு என்னது? வோல்டேஜ் கூட கூட கரண்ட்டு கூடும், டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். அதேமாதிரி ரெசிஸ்டன்ஸ் கூட கூட கரண்ட்டு குறையும். இதுதான் மீனிங். சரியா? இதை நம்ம கொண்டு வரணும். இந்த ஓம்ஸ் லாவில் எப்படி கொண்டு வரதுன்னு பார்ப்போம். எதுலேருந்து கொண்டு வரணும் அப்படின்னா, இங்கே வாங்க. இங்கே என்ன பார்த்தோம் நம்ம? இந்த I= இந்த பார்த்தோமா? இதுக்கு முந்தைய I= NE. என்னது? எலக்ட்ரான் சார்ஜ். என்னன்னா நம்பர் ஆஃப் எலக்ட்ரான். ரைட்டா? என்னன்னா நம்பர் ஆஃப் எலக்ட்ரான், ஈனா அந்த எலக்ட்ரானோட சார்ஜு, ஏன்னா ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன், அப்படின்னா ஒரு குறுக்கு வெட்டில் உள்ள ஏரியா. அதே மாதிரி VDனா டிப்ட் வெலாசிட்டி, ஐனா கரண்ட்டு. இந்த கரண்ட்டிலிருந்து, இந்த ஃபார்முலாவிலிருந்து நம்ம இப்போ ஓம்ஸ் லா கொண்டு வரணும். ஓம்ஸ் லா என்னது? I= V/R நம்ம கொண்டு வர போகிறோம். இந்த ஃபார்முலா எடுத்துக்கிட்டு என்னது? I= NE AVD. அப்போ என்னன்னா நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், ஈன்னா எலக்ட்ரான் சார்ஜ், ஏன்னா ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன், அதாவது குறுக்கு வெட்டில் உள்ள ஏரியா, 2 டைமென்ஷன். ரைட்டா? அதேமாதிரி VDனா டிப்ட் வெலாசிட்டி. இதிலேருந்து நல்லா நம்ம கொண்டு வர போகிறோம். எப்படி கொண்டு வர போகிறோம்னு பார்ப்போம். இங்கே வாங்க. இப்போ ஓம்ஸ் லா என்ன சொல்லுது அப்படின்னா, ஓம்ஸ் லா கேன் பி டிரைவ்டு. அப்படின்னா ஓம்ஸ் லா வந்து டிரைவ்டு என்னது? வரப்படுகிறது, அதாவது விளக்கமாக சொல்லப்படுகிறது. டெரிவேஷன் சொல்லும்ல, டெரிவேஷனாக அது கொண்டு வரப்படுகிறது. அப்படின்னா ஓம்ஸ் லா கேன் பி, ஓம்ஸ் லா, ஓம் விதிமுறையானது கேன் பி டெரைவ்டுனா விளக்கப்படுகிறது. எப்படி? எங்கேருந்து? ஃப்ரம் தி ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷன் இப்போ காமிச்சேன்ல, I= NE, அந்த காமிச்சேன் ஃபார்முலா, அந்த ஃபார்முலாவிலிருந்து நம்ம விளக்கப்படுகிறதுன்னு சொல்கிறோம். ரைட்டா? அதை என்ன சொல்கிறான்? ஃப்ரம் த ஈக்குவேஷன் I=σE அப்படின்றான். I=σEலேருந்து விளக்கப்படுகிறதுன்றான். அந்த வேணால் பார்ப்போம். அதே அந்த σE எங்கே இருக்குன்ட்டு. இந்த பாருங்கள், இந்த போட்டுக்கால இந்த தான் வந்திருக்கு பாருங்கள். I=σE. ரைட்டா? இந்த I=σEலேருந்து நம்ம இதை கொண்டு வர போகிறோம். அப்போ சிக்மான்னு என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா NE² τ/m. ரைட்டா? NE² τ/m. இந்த கீழே போட்டிருக்கான் பாருங்க. NE², சிக்மா NE² τ/m அப்படின்னு போட்டிருக்கான். ரைட்டா? இதுதான். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த போட்டிருக்கோம். ஐன்னா டைரக்ஷன் கரண்ட்டு =σE. என்னது? எலக்ட்ரிக் ஃபீல்டு, அதாவது வித் டைரக்ஷன். ரைட்டா? இதிலிருந்து நம்ம இதை கொண்டு வர போகிறோம். ரெண்டுமே ஒன்று தான், இருந்தாலும் பாருங்கள். அவன் சொன்னது பிரகாரம் போவோம். இங்கே பாருங்க. அப்போ கேன் பி டெரைவ்டு, ஓம்ஸ் லா கேன் பி டெரைவ்டு ஃப்ரம் த ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷன் நம்ம என்னத்தை கொண்டு வரணும்? I= V/R கொண்டு வரணும். இப்போ என்ன கொடுத்துருக்கோம்? அந்த மூணு ஃபார்முலா I= σE. ஐனா கரண்ட்டு, சிக்மான்றது அந்த கான்ஸ்டன்ட், அந்த இதில் இருக்கிறது. ரைட்டா? E னா எலக்ட்ரிக் ஃபீல்டு. அப்போ கன்சிடர் தீர்மானித்துக் கொள்ளுங்கள். ஏ செக்மெண்ட் ஆஃப் வயர், ஒரு செக்மெண்ட்டாக ஒரு பகுதி ஆஃப் வயர், ஒரு பெரிய வயரில் ஒரு பகுதி மட்டும் எடுத்துக்கோங்க, வெட்டி ஒரு கொஞ்சோட பகுதி வெட்டி எடுத்துக்கோங்கன்றான். கன்சிடர் ஏ செக்மெண்ட் ஆஃப் வயர் ஆஃப் லென்த் எல் நீளம் கொண்ட ஒரு வயரை எடுத்துக்கொள்ளுங்கள். செக்மெண்ட்டை L நீளம் கொண்ட ஒரு பகுதியை மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள் என்றான். அண்டு அதுக்கு கிராஸ் செக்ஷனல் ஏரியா A. அந்த வயரோட கிராஸ் செக்ஷனல் குறுக்கு வெட்டு பகுதி என்னது? A. ரைட்டா? அசோனின் ஃபிகர் அப்படின்ற இந்த படத்தில் காண்பிச்ச மாதிரி குறுக்கு வெட்டு பகுதி A. ஒரு குறிப்பிட்ட நீளமுள்ள வயரை எடுத்துக்கொள்வோம். செக்மெண்ட் ஒரு பகுதி. இங்கே பாருங்கள், இதுதான் வயர் ரொம்ப பெருசு. அதில் ஒரு செக்மெண்ட்டை மட்டும் எடுத்துக்கிறான். இந்த பாருங்கள், வயர் ரொம்ப பெருசாக இருக்குது. நம்ம ஒரு செக்மெண்ட், ஒரு குறிப்பிட்ட பகுதி மட்டும் வெட்டி எடுத்துக்கிட்டோம். இதை மட்டும். ரைட்டா? அது குறிப்பிட்ட பகுதி மட்டும் வெட்டி எடுத்துக்கிட்டோம்.
அதனோட நீளம் என்னது எல், அதான் சொல்லி லென்த்து. இந்த பாருங்க நீளம் எல். அதனோட கிராஸ் செக்ஷன் எவ்வளவு ஏரியா. கிராஸ் செக்ஷனா அதனோட குறுக்கு வெட்டு பகுதி, அதாவது 2 டைமென்ஷனில் எக்ஸ் அண்ட் ஒய் டேரக்ஷன். இங்கே பாருங்கள், இதுதான் கிராஸ் செக்ஷனர். ரைட்டா, இப்படி வச்சுக்கலாம். இல்லை இது கிராஸ் செக்ஷனை வச்சுக்கலாம், இல்லை இதையும் கிராஸ் செக்ஷனை வச்சுக்கலாம். இந்த பகுதி என்னது எக்ஸ் அண்ட் ஒய். ரைட்டா, இதனோட பரப்பளவு. ரைட்டா, அப்போ கிராஸ் செக்ஷன் ஏ இன் ஃபிகரில் காமிச்சது மாதிரி நம்ம எடுத்துக்கொள்வோம். ரைட்டா, சரி நெக்ஸ்ட் வாங்க அடுத்து. அடுத்து என்ன சொல்கிறான், when a potential difference V is applied across the wire. அப்படின்னா potential difference அந்த பேட்டரியில் கொடுக்குறோம்னு சொன்னோம் இல்லையா. potential difference மைனஸ் அண்ட் ப்ளஸ் நடுவில் உள்ள டிஃபரன்ஸ். ரைட்டா, டிஃபரன்ஸ் அது என்ன வோல்டேஜ்னு சொல்லுவாங்க. ரைட்டா, potential differenceனால் வோல்டேஜ்னு அர்த்தம். அப்போது when a potential difference V is applied across the wire, அப்போ இந்த வயருக்கு குறுக்கால ஒரு வோல்டேஜை நம்ம கொடுக்குறோம்னு சொன்னாலும் அது என்ன செய்யும், ஆற்றலை வழங்கும். அந்த வயருக்கு என்னத்தை வழங்கும், ஆற்றலை வழங்கும். அந்த ஆற்றல் என்ன எதை உண்டாக்கும், அந்த பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் ஆனது பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் அல்லது எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் அல்லது வோல்டேஜ் எல்லாம் ஒன்று தான். இந்த பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் ஆனது அது பேட்டரி தான் பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் சொல்லுவாங்க. பேட்டரி தான் பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ். அதுலேருந்து அந்த வயருக்கு என்ன பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் ஒரு ஆற்றலை வழங்கும் அந்த வயருக்கு. அந்த ஆற்றலானது வயரில் என்னத்தை உண்டாக்கும், எலக்ட்ரிக் ஃபீல்டை உண்டாக்கும். அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டான என்ன செய்யும், எலக்ட்ரான்களை மைனஸ்லேருந்து ப்ளஸுக்கு சார்ஜை தூக்கிட்டு போக சொல்லும். மைனஸ் போலாரிட்டியிலேருந்து ப்ளஸ் போலாரிட்டிக்கு அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டானது என்ன செய்யும், அதை நகர வைக்கும். அப்போ அந்த நேரத்தில் பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவ்க்கு எலக்ட்ரிக் கரண்ட், அதாவது கன்வென்ஷனல் கரண்ட் பாயும். இவ்வளோ தான். when a potential difference வீணு பேட்டரின்னு அர்த்தம் is applied across the wire. ஒரு வயருக்கு குறுக்கால நம்ம பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் கொடுத்தோம் என்றால், இது ஒரு வயர், இது ஒரு பேட்ரி, நெகட்டிவ் போலாரிட்டி. இங்கே பாருங்கள், இது ஒரு வயரு, இது நெகட்டிவ் டெர்மினல், இது பாசிட்டிவ் டெர்மினல். சின்ன கோடு பெரிய கோடு. இது ஒரு வயர் இருக்குது. இங்கே என்ன சொல்கிறான், when a potential difference, இதுதான் பேட்ரி. பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் ஆஃப் இது பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் V is applied across the wire. இந்த across the wire இந்த கொடுக்குறேன், சப்ளை கொடுக்குறேன். ரைட்டா, பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் என்னது, இதுக்குள்ளே டிஃபரன்ஸ். இப்போ -2, இது +100. அப்போ பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் தான், ரெண்டுக்குள்ளே வேறுபாடு இருக்கு இல்லையா, அதை வோல்டேஜ்னு சொல்லுவாங்க. கொடுக்கும்போது என்ன செய்ய, நெட் எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் கிரியேட்டட் இந்த வயர். இது இப்படி கொடுக்கும்போது என்ன செய்ய, இதில் எலக்ட்ரிக் ஃபீல்டு உண்டாகுன்னு சொன்னோன்னா, அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன செய்யும், அதாவது எலக்ட்ரானை இங்கே நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவ்க்கு எடுத்துகிட்டு போக சொல்லும். அது என்னத்தை எடுத்துகிட்டு போகும், எலக்ட்ரிக் சார்ஜ் எடுத்துகிட்டு போகும். அந்த நேரத்தில் கரண்ட் இங்கேருந்து இங்கே பாயும், பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவ் பாயும். இதுதான். அப்போது அந்த நம்ம கொடுக்கும்போது என்ன செய்யும், ஃபீல்டு இஸ் கிரியேட்டட் இந்த வயர். ஃபீல்டு என்னது, எலக்ட்ரிக் ஃபீல்டு போட்டுக்கோ, எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் கிரியேட்டட் இந்த வயர். இந்த பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் நம்ம கனெக்ட் பண்ணும்போது, அதை பேட்டரியை கனெக்ட் பண்ணும்போது அந்த வயரில் என்ன உண்டாகும், எலக்ட்ரிக் ஃபீல்டு ஈஸ் நெட் எலக்ட்ரிக் ஃபீல்டு. நெட்டுனா எல்லா இடத்துக்கும் சமமான, அந்த வயர் ஃபுல்லாக சமமான எலக்ட்ரிக் ஃபீல்டு உண்டாகும் அப்படின்னு தான். அப்போ அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன செய்யும், விச்ன்றது எதை குறிக்குது, எலக்ட்ரிக் ஃபீல்டை குறிக்குது. விச் கன்ஸ்டியூட் எ கரண்ட் அப்படின்ற அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுனால என்ன உண்டாகிறது, எலக்ட்ரான் நெகட்டிவ் போலாரிட்டியிலேருந்து பாசிட்டிவ்க்கு சார்ஜை எடுத்துகிட்டு போகுது. அதனால் கரண்ட் என்ன ஆகும், பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவ்க்கு வருது. இவ்வளோ நடக்குது. ஆனால் சிம்பிளாக எழுதிட்டான். அதன் காரணமாக விச் கன்ஸ்டியூஷனை உண்டாக்குகிறது, எதை, கரண்ட்டை உண்டாக்குகிறது. சிம்பிளாக எழுதிட்டான். அந்த பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் நம்ம அந்த வயருக்கு கொடுக்கும்போது எலக்ட்ரிக் ஃபீல்டு உண்டாக்குகிறது, விச் அதன் காரணமாக கரண்ட்டு உருவாகிறது. அந்த எலக்ட்ரான் எல்லாம் எடுத்துகிட்டு போகிறது அவன் எழுதலை, அது ஏற்கனவே சொல்லியாச்சுல உனக்கு, அதனால் எழுதலை. ரைட்டா, அப்போ ஃபார் சிம்பிளிசிட்டினா சாதாரணமாக நாம் அசியூம்னா நாம் ஊகித்து கொள்ளலாம், ஊகம் பண்ணிக்கலாம். எதை, த எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் யூனிஃபார்ம். அந்த நான் சொன்னல எலக்ட்ரிக் ஃபீல்டு, அந்த வயர் ஃபுல்லாக எலக்ட்ரிக் ஃபீல்டு யூனிஃபார்ம் சமமாக இருக்கும். நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவ் வரைக்கும் அந்த வயர் ஃபுல்லாக எலக்ட்ரிக் ஃபீல்டு சமமாக இருக்கும். அதை உண்டாக்குனது யார், பேட்ரி. பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் தான் உண்டாக்கிச்சு. ரைட்டா, எலக்ட்ரிக் ஃபீல்டு. அப்போது நெக்ஸ்ட் வாங்க, இஸ் யூனிஃபார்ம் இந்த என்டையர் லென்த் ஆஃப் த வயர். என்டையர் லென்த் அந்த வயர் ஃபுல்லாக, அந்த செக்மெண்ட் நம்ம பிரித்து எடுத்துக்கலாம். வயர் லென்த்து எல், அது ஃபுல்லாக பொட்டென்ஷியல், அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்டானது சமமாக இருக்கும் என்று சொல்லுகிறார்கள். ரைட்டா, நெக்ஸ்ட்டு த பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் இஸ் கால்டு வோல்டேஜ். பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் என்ன சொல்லுவாங்க, வோல்டேஜ்னு சொல்லலாம், இல்லை எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் சொல்லலாம். த பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் பிராக்கெட்டில் வோல்டேஜ் வி. ஆனால் வோல்டேஜோட எஸ்ஐ யூனிட் என்னது, வோல்ட். கரண்ட்டோட எஸ்ஐ யூனிட் என்னது, ஆம்பியர். ரெசிஸ்டன்ஸோட எஸ்ஐ யூனிட் என்னது, ஓம். ரைட்டா, அப்போது கேன் பி ரிட்டன் ஆஸ். அப்போ த பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் ஆனது எவ்வாறாக எழுதப்படுகிறது, வி என்று எழுதப்படுகிறது. வோல்டேஜ்
வோல்டேஜ் ஈக்குவல் டு என்னது V/R. நம்ம என்ன சொன்னோம், அதாவது நம்ம ஃபார்முலா என்ன சொல்லிச்சு, இப்போ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் என்னது EL அப்படின்னு எழுதலாம். அப்படின்னு ஏன்னு சொன்னால் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இப்போ அந்த வயர் ஃபுல்லாக என்னது ஒரு கான்ஸ்டண்ட்டான எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கா, எலக்ட்ரிக் ஃபீல்டு சிம்பிள் என்னது கேபிட்டல் E. அப்போ வயர் நீளம் எவ்வளோ L, ரைட்டா. அதனால் V = பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா, பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இல்லை எலக்ட்ரிக் ஃபீல்டு. அது எதனால் வந்துச்சு, பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கொடுத்ததுனால. பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ்னால் என்னது ஆற்றல், அந்த பேட்டரியிலிருந்து ஆற்றலை வழங்கியதன் காரணமாக எலக்ட்ரிக் ஃபீல்டு உண்டானது வயரில். அது எவ்வளோ நீளத்தில், அந்த L என்ற நீளத்தில் உண்டானது. அப்போ வோல்டேஜ் நம்ம எப்படி கவுண்ட் பண்ணோன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்ட்டு அதர் லென்த் எழுதிக்கலாமா அப்படி. அப்போ V = E கேபிட்டல் Eனா எலக்ட்ரிக் ஃபீல்டு வித் டைரக்ஷன் போடல, வித் எல்லுன்னா அது என்னது லென்த், அந்த வயர் செக்மெண்ட், அது வயர். as we know நம்மளுக்கு தெரியும் the magnitude of the current density, அதாவது கரண்ட் டென்சிட்டி J பார்த்துருக்கோம் இல்லையா, அதை வந்து J வெக்டார்னு சொல்லுவாங்க, கரண்ட் டென்சிட்டி வெக்டார்னு சொல்லுவாங்க. ஏன்னா வெக்டார், கரண்ட் டென்சிட்டி வந்து வெக்டார், கரண்ட் ஸ்கேலார் என்னது. அப்போ we know நம்மளுக்கு தெரியும் the magnitude அளவு, கரண்ட் டென்சிட்டியோட அளவு நம்மளுக்கு தெரியும். ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம், என்ன படிச்சிருக்கோம், I = சிக்மா E. ஏற்கனவே காமிச்சன் இல்லையா, I = சிக்மா Eன்னு காமிச்சனா, இங்கே வாங்க, ஏற்கனவே காமிச்சிருக்கேன் நான் வந்து, இங்கே தான் I = சிக்மா இந்த இருக்கு பாருங்கள், I = சிக்மா E. இதை நம்ம பார்த்தோமா, I = இல்லை J = J என்னது கேபிட்டல் J = கரண்ட் டென்சிட்டினா J = சிக்மா E. அதை நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா, அதை மைனஸ் சிக்மா E. ஆனால் வந்து இது கன்வென்ஷனல் கரண்ட்டு ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கிறனால ப்ளஸ் ஆயிடுச்சு, ரைட்டா. அப்போ என்ன சொல்கிறான் பாருங்கள், அப்போ என்ன பாருங்கள், as we know நம்மளுக்கு தெரியும் இந்த மேக்னிடியூட் அளவு, அதாவது எதனோட கரண்ட் டென்சிட்டியோட அளவு என்னது J கேபிட்டல் Jலேருந்து என்ன வருகிறது சிக்மா E அப்படின்றான். சிக்மான்னு என்னது அந்த அதோட வேல்யூ, ரைட்டா. ஈனா எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல்னு அர்த்தம், ரைட்டா. அப்போ நெக்ஸ்ட்டு அது அப்போ ஈக்கு பதிலாக நம்ம என்ன எழுதலாம், அந்த V மேலே போட்டுக்கலாம், V = E, அது ஈனா எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் J, ரைட்டா. எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் L லென்த் ஆஃப் த செக்மெண்ட், ரைட்டா. அப்போ E = V/L தானே இங்கே, அது E தனியாக வச்சுன்னா V/Lன்னு வருது. அப்போ நம்ம இது எப்படி எழுதலாமா, என்ன எழுதலாம், சிக்மா V/Lன்னு எழுதலாமா. அது அந்த விக்கு பதிலாக சிக்மா ELன்னு போட்டான், V/Lன்னு போட்டான். சரி நெக்ஸ்ட்டு அப்போ I = சிக்மா E, அந்த ஈக்கு பதிலாக மேலே உள்ள ஈக்குவேஷனில் உள்ள V/L எழுதிக்கிட்டோம். அப்போது பட் ஆனால் இன்னொன்று இருக்குது, இதே ஐக்கு இன்னொரு வேல்யூ இருக்குது, கரண்ட்டுக்கு வந்து இது வந்து ஆயிடுச்சு, இன்னொரு வேல்யூ இருக்குது. ஏன்னா கரண்ட்டில் எலக்ட்ரிக் டென்சிட்டிக்கு என்னென்னா ஒரு குறுக்கு வெட்டில் தானே கரண்ட் பாயுது, அந்த குறுக்கு வெட்டு ஏரியா ப்ளஸ் அதில் எவ்வளோ கரண்ட்டு போகுது, அதுதான் என்னது எலக்ட்ரிக் டென்சிட்டின்னு சொல்லுவாங்க, அதாவது கரண்ட் டென்சிட்டின்னு சொல்லுவாங்க. நான் சொன்ன பாருங்கள், இது ஒரு குறுக்கு வெட்டு பாதை, இதுக்குள்ளே கரண்ட் இப்படி பாயுது, எவ்வளோ கரண்ட் இதில் பாயுது, எவ்வளோ ஏரியாவுக்குள்ளே, ஒரு யூனிட் ஏரியா, ஒரு 1 மீட்டரில் 1 மீட்டர் அகலத்துக்குள்ளே எவ்வளோ கரண்ட் பாயுது, அதுதான் அதை நம்ம கரண்ட்டுன்னு சொல்லலாம், ரைட்டா. கரண்ட் இல்லை டென்சிட்டி, கரண்ட் டென்சிட்டின்னு நம்ம சொல்லலாம், ரைட்டா. அதை தான் போட்டிருக்கான் இங்கே பாருங்க. I = அதை J கேபிட்டல் Jன்னு கரண்ட் டென்சிட்டி I என்ன கரண்ட் டிவைடட் பை யூனிட் ஏரியானா இது ஏனது லென்த் அண்ட் பிரெத் கிராஸ் செக்ஷனல், ரைட்டா. அதில் பாயக்கூடிய கரண்ட் இப்படி நம்ம எழுதிக்கலாம். அப்போ ரெண்டுமே ஒன்று தான், கரண்ட் சிக்மா V/Lன்னு போடலாம், சிக்மா E தான், ஈக்கு பதிலாக V/Lன்னு போட்டிருக்காங்க அந்த ஈக்குவேஷன்லேருந்து. அல்லது அந்த கரண்ட் ஆனது, அந்த கரண்ட் டென்சிட்டி ஆனது ஒரு குறிப்பிட்ட ஏரியானா அதாவது ஒரு குறுக்கு வெட்டு கிராஸ் செக்ஷனல் ஏரியா, அதில் எவ்வளோ கரண்ட் பாஸ் ஆகுது அப்படின்றதையும் சொல்லலாம். அதாவது கரண்ட் பை கிராஸ் செக்ஷனல் ஏரியா அதையும் சொல்லலாம். அப்போது இது நம்ம இப்படி எழுதிக்கலாமா, எப்படின்னா இந்த I/A இதுவும் I தான், இதுவும் கரண்ட் தான், கரண்ட் டென்சிட்டி. அதேமாதிரி சிக்மா V/L இதுவும் கரண்ட் டென்சிட்டி தான் போட்டுக்கலாமா. இது அப்படி இங்கே பாருங்கள், இங்கே ஐக்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்கான், இது கொடுத்துருக்கான், இங்கே ஐக்கு என்ன கொடுத்துருக்கான், இது கொடுத்துருக்கான். அப்போ ரெண்டு சமம் தானே. அதனால் இந்த வேல்யூ = இந்த வேல்யூ சமம்.
அப்படின்னு போட்டான். சரி, நெக்ஸ்ட்டு பை ரீஅரேஞ்சிங் த எபோவ் ஈக்குவேஷன். இந்த மேலே உள்ள ஈக்குவேஷனை நம்ம அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறோம். அரேஞ்ச்மெண்ட் ஒழுங்குபடுத்தும் போது நம்ம என்ன பண்ணுறோம், என்ன எதுக்கு ஒழுங்குபடுத்துகிறோம்னு சொன்னால் நம்ம வியை மட்டும் தனியாக எடுத்துக்கணும். நம்மளுக்கு வி சீக்வல் டு ஐஆர் வேணும் இல்லையா, ஐ சீக்வல் டு வி பை ஆர் அல்லது வி சீக்வல் டு ஐ பை ஆர், ரெண்டு ஒன்று தானே. அதை எடுக்கணுன்றதுனால நம்ம ஒழுங்குபடுத்துக்கிறோம். நல்லா பாருங்கள். இப்போ ஐ சீக்வல் டு ஓம்ஸ் லா சீக்வல் டு வி பை ஆர், இதுதான் ஓம்ஸ் லா. இப்போ நம்ம இது ஒழுங்குபடுத்தணும். இப்போ வியை தனியாக எடுத்துக்கணும். இந்த இடத்துக்கு இந்த வியை தனியாக எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த சிக்மா கீழே வந்துடும், இது மேலே போயிடும். அப்போ வியை தனியாக எடுத்தோன்னா ஆகும், என்ன ஆயிடுச்சு, ஐ இன்ட்டு எல் பை சிக்மா ஏன்னு வந்துடும். அப்போ ஐயை மட்டும் தனியாக எடுத்துக்கிட்டு அந்த எல் பை சிக்மா ஏ வந்து ஆர்னு குறிக்கலாம். ஆர் சீக்வல் டு என்னது, எல் பை சிக்மா ஏ. இது தனியாக ஆர், இதுக்கு பேர் ரெசிஸ்டன்ஸ், ரைட்டா. இப்போ இந்த பாருங்கள் என்ன போட்டிருக்கான்னு பாருங்கள். இந்த இதுக்கு இந்த முழு போர்ஷன் எல் பை சிக்மா ஏ ஆர் ரெசிஸ்டன்ஸ். அப்போ வி சீக்வல் டு ஐ இருக்குல்ல, ஐ ஆர் வந்துருச்சா. அப்போ இதிலேருந்து ஐ சீக்வல் டு வி பை ஆர் ஓம்ஸில் வந்துருச்சா. இதை தான் அவன் சொல்கிறான். இன் ஜெனரல் ஒரு பொது இந்த குவான்டிட்டி, இந்த மேலே உள்ள குவான்டிட்டி பிரகாரம், அதாவது என்ன சொல்கிறான் பாருங்கள், அதாவது இந்த குவான்டிட்டி பிரகாரம் என்ன சொல்கிறான் அப்படின்னா, எல் பை சிக்மா ஏ வந்து எவ்வாறாக குறிக்கப்படுகிறது, இஸ் கால்டு ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றான். எல் சிக்மா ஐயை வெளியே எடுத்துக்கிட்டான், எல் சிக்மா ஏ, ஏன்னா அது இது மொத்தமாக ஆர்னு குறிப்பிடுறான். அப்போ த குவான்டிட்டி எல் பை சிக்மா ஏ இஸ் கால்டு, இது அழைக்கப்படுகிறது எவ்வாறாக, ரெசிஸ்டன்ஸ் என்று அழைக்கப்படுகிறது. இதுதான் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த கண்டக்டர். அந்த செக்மெண்ட் எல் இருக்கு இல்லையா, நம்ம அந்த வயர்லேருந்து வெட்டி எடுத்தோம்ல எல், அதனோட ரெசிஸ்டன்ஸ் என்று அழைக்கப்படுகிறது. அதான் கண்டக்டர்னு சொல்கிறான். அந்த கடத்தி, அந்த செக்மெண்ட் எல் தான் கண்டக்டரில் உள்ள எதிர்ப்பு, மின் எதிர்ப்பு என்று அழைக்கப்படுகிறது. எது எல்ன்றது அந்த கண்டக்டரோட லென்த்து. அப்போ ஏன்றது அதனோட குறுக்கு வெட்டு பகுதி, சிக்மான்றது அதான் கான்ஸ்டன்ட், ரைட்டா. இதை மொத்தம் மூணையும் சேர்த்தா இது ரெசிஸ்டன்ஸ் சொல்கிறாங்க. அப்போ இதுக்கு பதிலாக நம்ம ஆர்னு போட்டோம்னா, அண்ட் இட் இஸ் டினோட்டட் பை ஆர், இதை வந்து எவ்வாறு குறிக்கப்படுகிறது, ஆர் என்று குறிக்கப்படுகிறது. அப்போ குறிப்பு, நோட் தட், குறித்து கொள்ளுங்கள், என்னது, த ரெசிஸ்டன்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த லென்த் ஆஃப் த கண்டக்டர் அப்படின்றான். இது ரெசிஸ்டன்ஸ், எதிர்ப்பு, ஒரு கண்டக்டரில் ரெசிஸ்டன்ஸு எவ்வாறாக இருக்கும் அப்படின்னா, உதாரணத்துக்கு இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல்ன்றான் டு த லென்த் ஆஃப் த கண்டக்டர். இது ஒரு கண்டக்டர் இங்கேருந்து இங்கே வரைக்கும் இருக்குது, சரியா. திக்னஸ் ஒரே திக்னஸ், ஒன் மில்லிமீட்டர்னு வச்சுக்கிறோமே, சரியா. இதனோட ரெசிஸ்டன்ஸ் இங்கேருந்து இங்கே இருக்குது, இதனோட ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ, 5ன்னு வச்சுக்கிறோம், 5 ஓம். அப்போ இங்கேருந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் இங்கே வரைக்கும் இருக்குது, இங்கே ஒரு வயரு, இங்கேருந்து இன்னொரு வயர் செக்மெண்ட் இருக்குது, இதுக்கு எவ்வளோ 10 ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், ஓம் இருக்கும், ரைட்டா. இதே தடிமன் தான் இதுவும், இதுக்கு 10 இருக்கும். இன்னொன்று இங்கேருந்து இங்கே வரைக்கும் இருக்குது, இதோட கூட இதுக்கு 15 இருக்கும். ஏன்னா ரெசிஸ்டன்ஸ் இது ஏன் கூடுது அப்படின்னா, லென்த்து நீளம் கூட ரெசிஸ்டன்ஸ் கூடும். ரெசிஸ்டன்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த லென்த் ஆஃப் த கண்டக்டர். இது கண்டக்டர், ஒரு கடத்தி, ரைட்டா. வயர், அதை கரண்ட்டை கடத்துறதெல்லாம் மெட்டல்ஸ் எல்லாம் கரண்ட்டை கடத்தும், அதெல்லாம் கண்டக்டர்னு சொல்லுவாங்க, ரைட்டா. கண்டக்டர்னு பஸ்ஸை நடத்துனர் இல்லை, மின் கடத்தின்னு அர்த்தம், ரைட்டா. அப்போ நீளம் கூட அதனுடைய எதிர்ப்பு சக்தியும் கூடிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறான், ரைட் தானே. இப்போ இவ்வளோ அதே மாதிரி நீளம், அதாவது கிராஸ் செக்ஷனல் கூட எதிர்ப்பு சக்தி குறையும். ஏன் தெரியுமா, இங்கே பாருங்கள். இது இப்போ இந்த இடத்துல இந்த தடிமனில் ஒரு 5 ரெசிஸ்டன்ஸ் இருந்துச்சுன்னா, இதே இவ்வளோ பெரிய தடிமனாக இருந்ததுன்னு வச்சுக்கிறோமே, இவ்வளோ பெரிய தடிமனாக இருந்ததுனால அந்த 5 தான் இருக்கும். இதே நான் சுருக்கிட்டேன், இவ்வளோவா சுருக்கிட்டேன், அந்த 5 தான் இருக்கும். அப்போ இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும். இந்த கிராஸ் செக்ஷனல் ஏரியா அதிகமாகிடுச்சுன்னா ரெசிஸ்டன்ஸ் கம்மியாயிடும். அப்போ நல்லா பார்த்துக்க, ரெசிஸ்டன்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த லென்த் ஆஃப் த வயர். நீளம் அதிகமாக ரெசிஸ்டன்ஸ் அதிகமாகும். அதேமாதிரி ரெசிஸ்டன்ஸ் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த கிராஸ் செக்ஷன் ஆஃப் த வயர். கிராஸ்னா குறுக்கு வெட்டு பகுதி அதிகமாகிடுச்சு அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் கம்மியாயிரும். அப்போ ஃப்ரம் த எபோவ் அதை என்ன போட்டிருக்கான் பாருங்களேன்.
the conductor, it is denoted as a R. Note ஒரு குறிப்பு that the resistance is directly proportional to the length of the conductor. நீளத்துக்கு ஏற்றபடி நீளம் கூட ரெசிஸ்டன்ஸ் கூடும். அண்ட் மேலும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் எதிர்த்து இருக்கும். இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு த ஏரியா ஆஃப் த கிராஸ் செக்ஷன். இப்போ சொன்னால் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் எதற்கு? ஏரியா ஆஃப் த கிராஸ் செக்ஷன். அதில் ஏரியாவுக்கு குறுக்கு வெட்டு ஏரியா அதிகமாச்சுன்னா ரெசிஸ்டன்ஸ் கம்மியாயிடும். அதான் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு த ஏரியா ஆஃப் த கிராஸ் செக்ஷன். தேர்ஃபோர் ஆகவே மேக்ரோஸ்கோப் ஃபார்ம் ஆஃப் த ஓம்ஸ் லா கேன் பி ஸ்டேட்டட். அப்போ மேக்ரோஸ்கோப்னா ஒரு பெரிய அளவிலான, மைக்ரோஸ்கோப்னா நுண்ணிய, மேக்ரோஸ்கோப்னா பெருசு, பெரிய அளவிலான வடிவமான ஓம்ஸ் லாவின் பெரிய வடிவம் அப்படின்னா என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் V = IR. ஏன் நம்ம என்ன சொன்னால் I = V/Rன்னு சொன்னோமா? I = V/Rன்னு தான் ஓம்ஸ் லா சொன்னோம். அதே இது V மட்டும் தனியாக எடுத்துக்கிட்டான். V தனியாக எடுத்து R இங்கே வந்துடும். அப்போ V = IR வந்துருச்சா? V = IRன்னு சொல்லி இங்கே வந்துருச்சு. V = IR. இது ஓகே தானே இந்த இது? அப்போ இதில் நெக்ஸ்ட் என்ன சொன்னா இதான் ஓம்ஸ்லாம் வந்துருச்சு. ஃப்ரம் த எபோவ் ஈக்குவேஷன், மேலே உள்ள ஈக்குவேஷன் பிரகாரம் என்ன சொல்லியிருக்குன்னு பார்ப்போமா? என்ன சொல்லியிருக்கு பாருங்கள். த ரெசிஸ்டன்ஸ் இஸ் த ரேஷியோ ஆஃப் த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அக்ராஸ் த கிவன் கண்டக்டர் டு த கரண்ட் பாசிங் த்ரூ த கண்டக்டர். நல்லா பாருங்கள், ரெசிஸ்டன்ஸை மட்டும் தான் சொல்கிறான். இந்த ஃபார்முலா ஓம்ஸ் லாவோட ஃபார்முலா V = IR. இப்போ ரெசிஸ்டன்ஸ் அதில் ஆரை மட்டும் எடுத்துருங்க. இப்போ இதை நான் R ரைஸில் வச்சுட்டேன்னா V/I வந்துடுமா? R = V/I தானே? எப்படியும் போடலாம்ல. இந்த ஆரை மட்டும் இங்கே வச்சுட்டு ஐயை கீழே கொண்டு போயிட்டுனா V/I இதை வச்சு தான் இதை எழுதியிருக்கான். ஃப்ரம் தி எபோவ் ஈக்குவேஷன், மேலே சொன்ன ஈக்குவேஷன் இந்த இது பிரகாரம், ரைட்டா? எபோவ் ஈக்குவேஷன் இது நான் இது ஆரை தனியாக எடுத்துக்கிட்டேன், ரைட்டா? ஃப்ரம் தி எபோவ் ஈக்குவேஷன் த ரெசிஸ்டன்ஸ் இஸ் த ரேஷியோ ஆஃப் ரெசிஸ்டன்ஸ்னா இதுதான் வயரோட ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறது எவ்வாறாக? ரேஷியோ ஆஃப் வோல்டேஜ் அண்டு இது மேலே உள்ளது வோல்டேஜ், கீழே உள்ளது கரண்ட்டு. இஸ் த ரேஷியோ ஆஃப் த வோல்டேஜ் என்னது? பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸு, எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல், வோல்டேஜு எல்லாம் ஒன்றுன்னு சொன்னோம் இல்லையா? அதுதான் சொன்ன இஸ் த ரேஷியோ ஆஃப் த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அக்ராஸ் த கிவன் கண்டக்டர். பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அப்படின்னா என்னது? வோல்டேஜ்னு அர்த்தம். பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அக்ராஸ் த கிவன் கண்டக்டர். அந்த மின் கடத்தி இருக்குல்ல, நம்ம எல்லுன்னு எடுத்தோம் இல்லையா? அந்த கண்டக்டரில் எவ்வளோ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இருக்கோ அதுக்கும் டு த கரண்ட் பாசிங் த்ரூ த கண்டக்டர், அதில் எவ்வளோ கரண்ட் பாஸ் ஆகுது அதுக்கும் உள்ள ரேஷியோ அப்படின்னு சொல்கிறான். எது? ரெசிஸ்டன்ஸ். இங்கே பாருங்கள், ரெசிஸ்டன்ஸ் ஆர் இஸ் த ரேஷியோனா விக்கும் ஐக்கும் உள்ள ரேஷியோ. வியை வந்து வோல்டேஜ், அதை என்ன சொல்லலாம்? பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் சொல்லலாம்ல. அப்போ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் நம்ம எதில் கொடுத்தோம்? அந்த வயரில் தானே கொடுத்தோம். அதை தான் சொல்கிறோம் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். இதுக்கு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் ஆஃப் த வயர் ரேஷியோனா விகிதாச்சாரம். எதுக்குள்ள விகிதாச்சாரம்? இந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் ஆஃப் த வயருக்கும் அதில் ஓடுற கரண்ட்டுக்கும் உள்ள விகிதாச்சாரம். அந்த வயரில் ஓடுற கரண்ட்டுக்கும் உள்ள விகிதாச்சாரம். வயரில் என்ன இருக்குது? பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் நம்ம கொடுத்துட்றோம், அதை வோல்டேஜ் கொடுத்துட்றோம். ஆனால் அதில் கரண்ட்டு அதன் காரணமாக ஓடுதா கரண்ட்டு? அதுக்கு ரெண்டுக்கு நடுவில் உள்ள ஒரு விகிதாச்சாரம், அதுதான் ரெசிஸ்டன்ஸுன்றான். நல்லா பார்த்துக்கோங்க. த ரெசிஸ்டன்ஸ் அது எதிர்ப்பானது இஸ் த ரேஷியோனா விகிதாச்சாரம். எதற்கு? பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அக்ராஸ் த கிவன் கண்டக்டர். கொடுக்கப்பட்ட மின்கடத்தியில் உள்ள பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸுக்கும் அதுக்கும் இன்னொன்று என்னது? டு த கரண்ட் பாசிங் த்ரூ த கண்டக்டர். அதில் ஓடுற கரண்ட்டுக்கும் அந்த கண்டக்டர் மின்கடத்தியில் ஓடுற கரண்ட்டுக்கும் இந்த இரண்டுக்கும் நடுவில் உள்ள ரேஷியோ விகிதாச்சாரம் தான் ரெசிஸ்டன்ஸ் என்று அழைக்கப்படுகிறது. நல்லா பார்த்துக்கோங்க, ரைட்டா? அவன் கொடுத்து இதுலேருந்தே நேரடியாக சொல்லிட்டேன், நான் இதுலேருந்து உனக்கு சொல்லித்தரேன் புரிகிற மாதிரி, ரைட்டா? சார் நெக்ஸ்ட் வாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறான்? அப்போ இந்த அவனை கீழே போட்டான் பாருங்கள், R = V/Rன்னு போட்டான். V/I, ரைட்டா? இதிலிருந்து தான் இது வந்திருக்கு. நான் மேலே இது கீழே உள்ள கவனிக்கல. அப்போ த SI யூனிட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ், SI யூனிட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் என்னது? ஓம். அதேமாதிரி SI யூனிட் ஆஃப் வோல்டேஜ் என்னது? வோல்ட். SI யூனிட் ஆஃப் கரண்ட் என்னது? ஆம்பியர். நல்லா பார்த்துக்கோங்க, அது 3 தான். SI யூனிட் ஆஃப் த ரெசிஸ்டன்ஸ் இஸ் ஓம், ரைட்டா? ஓமோட சிம்பிள் எப்படி? இந்த மாதிரி சிம்பிள் போடணும். நீ வர கண்மூடித்தனமாக போடக்கூடாது. இப்படி ஒரு கோடை போட்டுக்கணும், பிறகு இப்படி கொண்டு வரணும், ஒரு பந்து மாதிரி, பிறகு இப்படி கோடு போடணும், ரைட்டா? இது ஒரு பந்து மாதிரி, மூட்டை மாதிரி. நீங்கள் இப்படி போட்டு இப்படி போடக்கூடாது, சரியா? இதை எப்படி போடணும்னா இப்படி போடணும், பிறகு ஒரு பந்து மாதிரி அப்படி சுற்றி இப்படி கொண்டு வந்து பக்கத்தில் கொண்டு வச்சுட்டு இப்படி போடணும். இதுதான் ஓம். தொடக்கூடாது, கேப் இருக்கணும்.
சரி ரைட் ஓகே. of the SI unit of the resistance is ohm from the equation 2.16. இந்த 2.16லேருந்து the SI unit of the resistance is ohm. அடுத்து நெக்ஸ்ட்டு from the equation 2.16 equation 2.16லேருந்து V is equal to I by R ரைட்டா. அது என்ன சொல்கிறான்னு பார்ப்போமா. வி இன்ஃபேர்னா நாம் குறிப்பிடுகிறோம், இது குறிக்கிறது. என்ன குறிக்கிறது? தேட் இந்த இப்படியில் எழுதக்கூடாது. ஃப்ரம் த ஈக்குவேஷன் 2.16 தேட் என்னவென்றால் த கிராஃப் பிட்வீன் கரண்ட் அண்ட் த வெர்சஸ் வோல்டேஜ். அதாவது த கிராஃப் பிட்வீன் கரண்ட் அண்டு வோல்டேஜ்னு சொல்லலாம், அல்லது த கரண்ட் வெர்சஸ் வோல்டேஜ்னு சொல்லலாம். ரெண்டு ஒன்று தான். அது ஒரு கிராஃப் வந்து வரைஞ்சிருக்கான். கிராஃப் பிட்வீன் என்னது கரண்ட் வெர்சஸ் வோல்டேஜ் ஈஸ் இருக்கிறது எ ஸ்ட்ரெயிட் லைன். ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், ஒரு நேர்கோடு மாதிரி இருக்கிறது. ஒரு மின் கடத்தியில் வோல்டேஜும் கரண்ட்டும், இப்போ நான் ஒய் ஆக்சிஸில் கரண்ட் எடுத்துக்கிறேன், எக்ஸ் ஆக்சிஸில் வோல்டேஜ் எடுத்துக்கிறேன். அப்போ ரெசிஸ்டன்ஸ் எப்படி போகும்? நேர்கோட்டில் போகும். அப்படின்னா ஸ்ட்ரெயிட் லைன் சொன்னோம். ஸ்ட்ரெயிட் லைன் இஸ் கோயிங் இன் பிட்வீன் த வோல்டேஜ் அண்ட் த கரண்ட். அப்போ கரண்ட்டுக்கும் வோல்டேஜுக்கும் நடுவில் கரண்ட்டுக்கும் வோல்டேஜுக்கும் நடுவில் ரெசிஸ்டன்ஸ் வந்து 1/R ஸ்லோப்பில் போயிட்டுருக்கும் ரைட்டா. தேங்க்ஸ் சார். அது ரெசிஸ்டன்ஸுக்கும் வோல்டேஜுக்கும் கரண்ட்டுக்கு நடுவில் அந்த ரெசிஸ்டன்ஸ் போயிட்டுருக்கும். அதனால தான் என்ன சொல்கிறான், அந்த கிராஃப் எதை ஷோ பண்ணுது? வோல்டேஜ் அண்டு கரண்ட். அந்த ரெசிஸ்டன்ஸ் அந்த என்ன கிராஃபு, அதை ஒய் ஆக்சிஸில் வோல்டேஜ் எடுத்துக்கிறாங்க, எக்ஸ் ஆக்சிஸில் கரண்ட் எடுத்துக்கிறாங்க. அப்போது இப்போ நீ கரண்ட்டை வந்து எக்ஸ் ஆக்சிஸில் உள்ள கரண்ட்டை கூட்டிகிட்டே போகப்போ வோல்டேஜ் மேலே ஒய் ஆக்சிஸில் கூட்டிகிட்டே போகும் இல்லையா. அப்போது ரெண்டுக்கு நடுவில் ஒரு, இப்போ நான் உதாரணத்துக்கு நான் காமிக்கிறேன். இந்த இருக்கு இல்லையா, இந்த இருக்குது. இப்போ வாங்க, இது எக்ஸ் ஆக்சிஸ், இது எக்ஸ் ஆக்சிஸ். நான் இதில் என்ன எடுத்துட்டேன்? வோல்டேஜ் ரைட்டா. இதில் கரண்ட் எடுத்துக்கிட்டேன் ஒய் ஆக்சிஸில் ரைட்டா. இப்போ எக்ஸ் ஆக்சிஸில் இந்த புள்ளியில் 3ன்னு வச்சுக்கிறோமே. அப்போது இதில் என்ன இருக்கும்? 6. அப்போ 3 இந்த இடத்துல புள்ளி வரும் ரைட்டா. இப்படி வருதா? ஒவ்வொரு புள்ளியும் இப்படி வருகிறது. இந்த இடத்துல ஒரு புள்ளி, இந்த இடத்துல ஒரு புள்ளி. அப்போ இந்த புள்ளியில் சேர்க்கும்போது நேர்கோடு போகிறது ரைட்டா. போகுதா? அப்போ இதில் ரெசிஸ்டன்ஸோட ஸ்லோப் என்னது? 1/R. ஏன் 1/R? நல்லா பார்த்துக்கோங்க, 1 மார்க் கொஸ்டின் கேட்பான். ஏன் 1/Rனா, நான் ஒய் ஆக்சிஸில் வந்து கரண்ட் எடுத்ததுனால 1/R. இதே ஒய் ஆக்சிஸில் நான் கரண்ட்டுக்கு பதிலாக வோல்டேஜ் எடுத்துக்கிறேன், இங்கிட்டு கரண்ட் எடுத்துக்கிறேன் ரைட்டா. எக்ஸ் ஆக்சிஸில் கரண்ட் எடுத்தால் ஆர் வெறும் R தான், 1/R. ஸ்லோப் இஸ் R. புரிஞ்சுக்கோங்க, 1 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. அந்த ஸ்லோப் இப்படி இருக்குது ரைட்டா. அப்போ நெக்ஸ்ட்டு என்ன போட்டிருக்கான்? த எஸ்ஐ யூனிட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் இஸ் ஓம். ஓம் தான் எஸ்ஐ யூனிட் ரெசிஸ்டன்ஸு. ஃப்ரம் த ஈக்குவேஷன் 2.16 ஈக்குவேஷன் பிரகாரம் வி இன்ஃபேர் தேட். இன்ஃபேர்னா நாம் அதை குறிப்பிடுகிறோம். எதை? தேட் என்ன பண்ணால் த கிராஃப் பிட்வீன் த கரண்ட் வெர்சஸ் வோல்டேஜ். கரண்ட்டுக்கும் வோல்டேஜுக்கு நடுவில் உள்ள கிராஃப் ஆனது இஸ் எ ஸ்ட்ரெயிட் லைன். ஸ்ட்ரெயிட் லைன் மேலே போகுதா? ஸ்ட்ரெயிட் லைன். அந்த லைன் வந்து வித் ஏ ஸ்லோப். அது அந்த ஸ்ட்ரெயிட் லைனோட ஸ்லோப் எப்படி இருக்குது? ஸ்லோப் ஆனது இஸ் ஈக்குவல் டு த இன்வெர்ஸ் ஆஃப் த ரெசிஸ்டன்ஸ். அந்த ஸ்லோப் எப்படி இருக்குது? ஸ்லோப் இன்வெர்ஸ்னால் 1/Rன்னு அர்த்தம். இன்வெர்ஸ் ஆஃப் த ஸ்லோப் ஆஃப் த ரெசிஸ்டன்ஸ் ஆர் ஆஃப் த கண்டக்டர். ஸ்லோப் எப்படி இருக்கிறது? இன்வெர்ஸாக தலைகீழாக இருக்கிறது. யார் எப்படி இருக்குது? 1/R தலைகீழாக இருக்கா? அப்போ இன்வெர்ஸ் ஆஃப் த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த கண்டக்டர். அந்த கண்டக்டர், அந்த மின்கடத்தியில் உள்ள ரெசிஸ்டன்ஸு தலைகீழாக இருக்கிறது 1/R ரைட்டா. ஏன்னா அது எப்போ இது 1/R இருக்கும்? அந்த நல்லா பார்த்துங்க, நான் திரும்பி படிக்கிறேன், குழம்பிடக்கூடாது. இந்த கரண்ட்டுக்கும் வோல்டேஜுக்கு நடுவில் நம்ம ஒரு கிராஃப் வரையும் போது இஸ் எ ஸ்ட்ரெயிட் லைன். ஒரு நேர்கோடாக போகுது. அந்த நேர்கோடு வந்து வித் எப்படி இருக்கிறது? வித் ஏ ஸ்லோப். ஒரு ஸ்லோப் மாதிரி இருக்கா? சரிவலாக இருக்கா? வித் ஏ ஸ்லோப்பாக இருக்கிறது. அது எப்படி இருக்குது? ஈக்குவல், அது சமமாக இருக்குது. ஈக்குவல் எதற்கு ஈக்குவலாக இருக்குது? டு த இன்வெர்ஸ் ஆஃப் த ரெசிஸ்டன்ஸ் 1/R. இன்வெர்ஸ் தானே 1/Rனா இன்வெர்ஸ் ஆஃப் த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த கண்டக்டர். அந்த மின்கடத்தியில் உள்ள ரெசிஸ்டன்ஸோட 1/Rக்கு இருக்கிறது. இது எப்போ? நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், புக்கில் கொடுக்கல, 1 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. இது எப்போ பூர்த்தி ஆகும்னா
இது எப்போ பூர்த்தி ஆகும்னு இருங்க, இது எப்போ பூர்த்தி ஆகும்னா இந்த கண்டிஷன் புக்கில் இல்லை, கையில் எழுதி வச்சுக்கோங்க. இந்த ஒய் ஆக்சிஸில் நம்ம கரண்ட் எடுத்திருக்கோம், எக்ஸ் ஆக்சிஸில் தான் வோல்டேஜ் எடுத்திருக்கோம். இந்த வோல்ட் போட்டிருக்கானா, இதில் ஐ போட்டிருக்கானா, அப்போத்தே இது ஸ்லோப் இஸ் 1/r. ஆனால் இந்த ஒய் ஆக்சிஸில் கரண்ட்டுக்கு பதிலாக நான் வோல்டேஜ் எடுத்துக்கிட்டேன்னா, இந்த எக்ஸ் ஆக்சிஸில் என்னவா கரண்ட் வந்துச்சுன்னு சொன்னால், கரண்ட் எடுத்துக்கிட்டேன்னா இந்த ஸ்லோப் வந்து 1/r கிடையாது, வெறும் ஆர். ஸ்லோப் ஆர் தான், ரெசிஸ்டன்ஸ், நாட் ஏ 1/r. நல்லா பார்த்துக்கோங்க. இந்த இதில் ஒய் ஆக்சிஸ் கரண்ட்டு, எக்ஸ் ஆக்சிஸ் வோல்டேஜாக இருந்தால் மட்டும்தான் ஸ்லோப் இஸ் 1/r, இன்வெர்ஸ். அதுக்கு பதிலாக நீ ஒய் ஆக்சிஸில் போய் வோல்டேஜை போட்டு எக்ஸ் ஆக்சிஸில் கரண்ட்டை போட்டேன்னா அது வந்து ஸ்லோப் இஸ் ஆர். ரைட்டா, பார்த்துக்கோங்க, குழப்பிடக்கூடாது. இது 1 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. அப்போ நெக்ஸ்ட்டு இதை பார்த்துக்கிட்டீங்களா, அடுத்து நெக்ஸ்ட் வாங்க, படத்துக்கு வாங்க. என்ன சொல்கிறான், ஃப்ரம் 2.8 கரண்ட் எகெனிஸ்ட் த வோல்டேஜ் ஃபார் த கரண்ட் எகெனிஸ்ட் வோல்டேஜ். கரண்ட் ரெண்டு கிராஃப் இருக்குல்ல, எக்ஸ் அண்ட் ஒய். ரைட்டா, அப்போ கரண்ட் ஆனது எகெனிஸ்ட் வோல்டேஜ் கரண்ட் ஆனது எகெனிஸ்ட் வோல்டேஜ் ஃபார் எது, மின்சாரமானது வோல்டேஜுக்கு எதிர்ப்பதமாக இருக்கிறது. எதற்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எ கண்டக்டர், ஒரு கடத்தியில் விச் ஒபே ஓம்ஸ் லா, ஒரு கடத்தி அது ஓம்ஸ் லா ஒபே பண்ணுது. I = V/R. என்னது, I = V/R அல்லது V = V ரைட்டில் வச்சுக்கிட்டீங்கன்னா ஐஆர்னு சொல்லலாம். இந்த ஓம்ஸ் லா ஒபே பண்ணிச்சுன்னு சொன்னால் கரண்ட் எகெனிஸ்ட் வோல்டேஜ், அதாவது கரண்ட் ஆனது வோல்டேஜ் கொடுக்க கரண்ட்டு கூடணும். போதுமா, வோல்டேஜ் கொடுக்க வோல்டேஜ் அதிகமாக கரண்ட்டு கூடும். ஏன் சொல்லி பார்ப்போம், இருங்க நான் சொல்கிறேன். இப்போது இது ஒரு வயரு, இது பேட்ரி, இது நெகட்டிவ் பாசிட்டிவ். இதில் நான் கொடுத்த உடனே என்ன ஆகும், சப்ளை கொடுத்த உடனே இது பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ், எனர்ஜி. இதில் என்ன உண்டாகும், எலக்ட்ரிக் ஃபீல்டு உண்டாகும். எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன செய்யும், இது நான் 10 கொடுக்குறேன், இதில் என்னது 10 எனர்ஜி கொடுக்குறேன் இதுக்கு. ரைட்டா, இதில் 10 எனர்ஜி கொடுக்குறேன், 2 சைடும் கொடுக்கும்போது இதில் எலக்ட்ரிக் ஃபீல்டு உண்டாகும். 10க்கு ஒரு 3 உண்டாகுதுன்னு வச்சுக்கிறோம் எலக்ட்ரிக் ஃபீல்டு. அந்த 3 என்ன செய்யும்னா, இந்த நெகட்டிவ் டெர்மினல் உள்ள எலக்ட்ரானை சார்ஜை தூக்கிட்டு போக சொல்லும். எலக்ட்ரான் கேரி த சார்ஜ் டுவர்ட்ஸ் பாசிட்டிவ் நோக்கி போகும். இது பாசிட்டிவ், நெகட்டிவ். அந்த சமயத்தில் கரண்ட் இந்த சைட்லேருந்து இந்த சைடு பாயும், பாசிட்டிவ் நெகட்டிவில் பாயும். இந்த வோல்டேஜும் பாசிட்டிவ் நெகட்டிவ் தான் போகும், ஆனால் சமமாக இருக்கும். அந்த கண்டக்டர் பூரா சமமாக இருக்கும். இது நான் 10க்கு பதிலாக 30 கொடுக்குறேன். அப்போ இங்கே என்ன ஆகும், 9 ஆயிரும். என்னது பொட்டன்ஷியல், அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன 9 ஆயிரும். அப்போ இந்த 3 இருக்கும்போது 10 எலக்ட்ரான் பாஸ் ஆச்சுன்னா 9 இருக்கும்போது எத்தனை, 3 மடங்கு 2 மடங்கு 30 எலக்ட்ரான் பாஸ் ஆகும் செகண்டுக்கு. ரைட்டா, அப்போ கூடும் இல்லையா. அப்போ 3 எலக்ட்ரான் பாஸ் ஆனதுக்கே அதிகமான கரண்ட் வந்துச்சு. அப்போ 30 எலக்ட்ரான் பாஸ் ஆச்சுன்னா இன்னும் அதிகமான கரண்ட்டுகள் வரும். அதை தான் சொல்கிறான், வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆக கரண்ட் இன்க்ரீஸ் ஆகும். அதான் சொல்கிறேன், I = V/R. ரைட்டா, அதாவது வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆனால் கரண்ட் இன்க்ரீஸ் ஆகும், டைரக்ட்லி ப்ரொபோஷனல். ரெசிஸ்டன்ஸுக்கு தான் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். சரியா, நெக்ஸ்ட்டு பார்த்துக்கோங்க, கரண்ட் எகெனிஸ்ட் வோல்டேஜ். கரண்ட் ஆனது வோல்டேஜுக்கு எதிர்னா கரண்ட்டு எகெனிஸ்ட் வோல்டேஜ், கரண்ட்டும் வோல்டேஜும் அர்த்தம். எதற்கு, ஃபார் ஏ கண்டக்டர், ஒரு கடத்தியில் அந்த கடத்தியானது எப்படி இருக்கும், விச் ஒபே த ஓம்ஸ் லாவை ஒபே பண்ணணும். அது ஏ இருக்கு இல்லையா, ஏல வந்து ஏ கிராஃப், அதில் ஓம்ஸ் லா ஒபே பண்ணியிருக்கு. ஏன் தெரியுமா, இங்கே பாருங்கள், வோல்டேஜ் கூட கரண்ட்டு கூடுதா, கரெக்டாக கூட்டிகிட்டு இருக்கா. இங்கே பாருங்கள், வோல்டேஜ் கூட சமமாக இந்த பாருங்க, வோல்டேஜ் கூட அந்த ரேஷியோ பிரகாரம் இதுவும் கூடிக்கிட்டே இருக்குது. அதனால தான் நேர்கோட்டில் வருது. இங்கே பாருங்கள், செகண்டில் வோல்டேஜ் கூட இது என்னது, கரண்ட்டு கூடுது, கொஞ்சம் டவுன் ஆகுது. ரைட்டா, இப்படி போகுது, இப்படி போகலை, ப்ராப்பர் ரேஷியோவில் போகலை. ரைட்டா, அதை தான் சொல்கிறான். 1வது படம் வந்து கண்டக்டர் விச் ஒபே, 1வது படம் தான் அது ஸ்ட்ரெயிட் லைன், அதனால் ஒபே தான் ஓம்ஸ் லா. ஆனால் 2வது பி ஆனது நான் ஓமிக் டிவைஸ், அதாவது டிவைஸ்ன்றான். 2வது படமானது என்னது, ஓம்ஸ் லாவை பின்பற்றாத பொருள். டிவைஸ்னால் பொருள். ரைட்டா, அப்போ பாரு, நான் ஓமிக் டிவைஸ் அப்படின்றான். டிவைஸ்னது ஒரு பொருள்னு அர்த்தம். அப்போது இது நம்ம எங்கே 12th ஃபிசிக்ஸில் படிச்சிருக்கோம்னு சொல்கிறேன். தேவையில்லாத அந்த ப்ராக்கெட்டில் போட்டதில் விட்டுருங்க.
புரியுதா? தேவையில்லை. பி வந்து இஸ் அ நான் ஓமிக் டிவைஸ். டிவைஸ்னால் பொருள்னு அர்த்தம். ஒரு கண்டக்டர் தான் டிவைஸ்ன்றான், ரைட்டா? இதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு, அப்போது மெட்டீரியல் ஃபார் விச், ஒரு பொருள். மெட்டீரியல் என்னது? இப்போ நம்ம ஒரு கடத்தி, மின் கடத்தி, அது ஒரு மெட்டீரியல் தானே. காப்பர் வயர், அது ஒரு மெட்டீரியல். காப்பர் வயரே இந்த இடத்துல மெட்டீரியல்னு வச்சுக்கோங்க. மெட்டீரியல் ஃபார் விச், அதில் த கரண்ட் எகெனிஸ்ட் வோல்டேஜ் கிராஃப் இஸ் எ ஸ்ட்ரெயிட் லைன். ஒரு காப்பர் வயர், மெட்டீரியல் காப்பர் வயர்னு வச்சுக்கோ. இந்த இடத்துல மெட்டீரியல் ஒரு காப்பர் வயர் ஃபார் விச், அதில் கரண்ட் எகெனிஸ்ட் வோல்டேஜ் கிராஃப். கரண்ட் எகெனிஸ்ட் வோல்டேஜுக்கு, கரண்ட்டுக்கும் வோல்டேஜுக்கும் நடுவில் உள்ள கிராஃப் ஆனது. ஒரு சைடில் ஒரு ஆக்சிஸில் கரண்ட்டு, ஒரு ஆக்சிஸில் வோல்டேஜ். அதில் நடுவில் உள்ள கிராஃப் எப்படி இருக்கும்? ஸ்ட்ரெயிட் லைனாக இருந்துச்சுன்னு சொன்னால் ஓம்ஸ்லாம் ஃபாலோ பண்ணிடுச்சுன்னு அர்த்தம். அப்போ கரண்ட் எகெனிஸ்ட் வோல்டேஜ், அப்போ கரண்ட்டுக்கும் வோல்டேஜுக்கும் உள்ள கிராஃப்னு அர்த்தம். எகெனிஸ்ட் எதிர்ப்பதம்னு கிடையாது. கரண்ட்டுக்கும் வோல்டேஜுக்கும் இடையில் உள்ள கிராஃப் இஸ் எ ஸ்ட்ரெயிட் லைன். ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் நேர்கோடாக இருந்தது. ஏழு நேர்கோடு தானே. அப்போது த்ரூ த ஆர்ஜின் அந்த ஜீரோவிலேருந்து, ஜீரோ புள்ளியிலேருந்து நேர்கோட்டில் தானே போகுது. ஸ்ட்ரெயிட் லைனு ஜீரோவிலேருந்து அது அப்போ நேர்கோட்டிலேருந்து ஜீரோ ஸ்ட்ரெயிட் லைனாக போச்சுன்னு சொன்னால் ஆர் செட் டு ஒபே. அது வந்து என்ன, எப்படி எவ்வாறு சொல்லப்படுகிறது? ஆர் செட்னு சொல்லப்படுகிறது டு ஓபேன்னா அது படிந்திருக்கிறது, அது கட்டுப்படுகிறது. அந்த கிராஃப் வந்து எதுக்கு கட்டுப்படுகிறது? ஓம்ஸ் லாவுக்கு கட்டுப்படுகிறதுன்னு சொல்லப்படுகிறது. டு ஒபே ஓம்ஸ் லா அப்படின்றா. அண்ட் தட் பிஹேவியர், அதனோட குணமானது இஸ் செட் டு பி என்னது? ஓமிக் அப்படின்றான். அதனோட குணம் அது அந்த கிராஃபில் உள்ள வோல்டேஜோ கரண்ட்டோ அதை என்ன கேரக்டர்களை வைத்திருக்கிறது? ஓம்ஸ் லாவோட குணத்தை வைத்திருக்கிறது. ஓம்ஸில் என்ன சொல்கிறது? I = V/R. இந்த குணத்திற்கு கட்டுப்படுகிறது என்று சொல்கிறார்கள், ரைட்டா? அப்போது அந்த அண்டு தேர் பிஹேவியர் இஸ் செட் டு பி ஓமிக். ஓமிக்னா ஓம்ஸ் லாவுக்கு பொருத்தமான ஒரு குணாதிசயங்களை வைத்திருக்கிறது. as shown in figure 2.8a ஏல உள்ளது, ரைட்டா? அப்போ நெக்ஸ்ட்டு பியில் உள்ளதை பாருங்கள். மெட்டீரியல் அல்லது டிவைஸ். மெட்டீரியல் அல்லது டிவைஸு அல்லது வயர்னால் மூணு ஒன்று தான். நீங்கள் மெட்டீரியல் பொருள் நினச்சிடாதீங்க, டிவைஸ்னால் சாதனம்னு நினச்சிடாதீங்க. ரெண்டு கலதையும் ஒன்று தான், மூணுமே ஒன்று தான். மெட்டீரியல், டிவைஸ், காப்பர் வயர் மூணுமே ஒன்று தான். அப்போ வயர் தட் டோன்ட் ஃபாலோ ஓமிக் லா. இந்த செகண்ட் பியில் உள்ள ஓமிக் லா ஃபாலோ பண்ணிச்சா ஸ்ட்ரெயிட் லைன் இல்லை, வளைஞ்சியில் போகுது. அப்போ அந்த வயரானது, அதாவது வயரோ மெட்டீரியலோ ரெண்டு ஒன்று தான். மெட்டீரியல் டோன்ட் ஃபாலோ ஓமிக் ரூல். ஓம் ரூல்ஸை ஃபாலோ பண்ணவில்லை என்றால் பின்தொடரவில்லை என்றால் அப்படின்னா அதை கட்டுப்படலை. ஆர் செட் டு பி, அது சொல்லப்படுகிறது எவ்வாறாக? இஸ் அ நான் ஓமிக். அது வந்து நான் ஓமிக், ஓம்ஸ் லா அல்லாதது என்று சொல்லப்படுகிறது, கட்டுப்படாதது என்று சொல்லப்படுகிறது. அப்போ தீஸ் மெட்டீரியல்ஸ் ஹேவ் மோர் காம்ப்ளெக்ஸ் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் வோல்டேஜ் அண்ட் கரண்ட். இந்த மாதிரியான மெட்டீரியல்கள், இந்த மாதிரியான வயர்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரியான வயர், ஓம்ஸ் லாவுக்கு கட்டுப்படாத வயர்கள் ஒரு காம்ப்ளெக்ஸ் ரிலேஷன்ஷிப், அதாவது காம்ப்ளெக்ஸ்னால் ஒரு குழப்படியான ஒரு தொடர்பை வைத்திருக்கும். காம்ப்ளெக்ஸ்னால் குழப்படியான ரிலேஷன்ஷிப், தொடர்பு. எதுக்கு நடுவில் தொடர்பு? வோல்டேஜுக்கும் ஆம்பியருக்கும் நடுவில் ஒரு குழப்பமான தொடர்பை தான் வைத்திருக்குமா தவிர சரியான தொடர்பு இருக்காது. சரியான தொடர்பு என்னது? வோல்டேஜ் கூட கரண்ட்டு கூடிக்கிட்டே இருக்கணும் ஒரு ப்ராப்பர் லைனில். இது வேறு மாதிரி டிராயிங்கில் போகுது. அதனால தான் சொல்கிறான், என்ன சொன்னால் தீஸ் மெட்டீரியல்ஸ் ஹேவ் வைத்திருக்கிறது மோர் காம்ப்ளெக்ஸ் ரிலேஷன்ஷிப், அதிகமான ஒரு குழப்பமான தொடர்பை வைத்திருக்கிறது. அந்த தொடர்பு எங்கே? பட்வீன் வோல்டேஜ் அண்ட் கரண்ட்டுக்கு வோல்டேஜுக்கு நடுவில் ஒரு குழப்பமான தொடர்பை வைத்திருக்கிறது, ரைட்டா? அப்போது ஏ பிளாட் ஆஃப் 1 I எகெனிஸ்ட் V. ஏ பிளாட்னா ஒரு வரைபடம்னு அர்த்தம். ஏ பிளாட் ஒரு வரைபடமானது ஆஃப் ஐன்னு கரண்ட்டு எகெனிஸ்ட் V. ஐக்கும் கரண்ட்டுக்கும் வோல்டேஜுக்கும் உள்ள வரைபடமானது. பிளாட்னா வரைபடம்னு அர்த்தம். ஏ பிளாட் வரைபடமானது ஃபார் ஏ நான் ஓமிக் மெட்டீரியல். அது ஓம்ஸ் லாவை ஃபாலோ பண்ணாத ஒரு பொருள், ஒரு வயருக்கு இஸ் நான் லீனியர். நான் லீனியர்னால் நேர்கோட்டில் இல்லாதது. லீனியர்னு நேர்கோட்டில் அமைஞ்சிருக்கும். நான் லீனியர்னால் நேர்கோட்டில் இல்லாது, அது வளைஞ்சியில் போகுது. ரெண்டாவது படம், அதனால் நான் லீனியர்னு சொல்கிறாங்க. அதனால் பார்த்துங்க, எ பிளாட்னா ஒரு வரைபடம் ஆஃப் எதற்கு நடுவில் வரைபடம்? ரெண்டாவது மேப்பை தான் சொல்கிறான். ஐன்னு கரண்ட்டுக்கும் வோல்டேஜுக்கும் நடுவில் உள்ள ஒரு வரைபடமானது இப்படி அதை ஃபார் ஏ நான் ஓமிக். அந்த வரைபடம் எப்படி இருக்குது? ஓம்ஸ் ரூல்ஸை ஃபாலோ பண்ணாமல் இருக்குது, அதனால தான் வளைஞ்சி போகுது. ஃபார் நான் ஓமிக் மெட்டீரியல். நான் ஓமிக் மெட்டீரியல்னால வயர்னால் ஒன்று தான் மெட்டீரியலாக இருந்தால் அதை என்ன சொல்லுவாங்க? இஸ் எ நான் லீனியர்.
ஓமிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறது ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்கும். நான் ஓமிக்குன்னு என்னது வளைஞ்சி தான் போகும். இட்ஸ் நான் லீனியர். லீனியர்னு என்னது ஸ்ட்ரெயிட் லைன். அது ஸ்ட்ரெயிட் லைன் இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்கிறான், ரைட்டா. அண்டு மேலும் தே டோன்ட் ஹேவ் கான்ஸ்டன்ட் ரெசிஸ்டன்ஸ். அதில் வந்து ஒரு நிலையான ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்காது. ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு ரெசிஸ்டன்ஸ் எதிர்ப்பு சக்தி இருக்கும். அப்போது ஸ்ட்ரெயிட் லைனாக இருந்தால் நிலையான ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், ரைட்டா. எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரியான ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். இதில் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விதமான ரெசிஸ்டன்ஸ் இருக்கும்னு சொல்கிறான், ரைட்டா. சரி, முடிஞ்சது. ஓகே.